பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அது எப்பொழுதுமே அதனுடைய அடிப்படை கோட்பாடாக, அதாவது ஐடியாலஜிக்கலா வைக்கக்கூடியது சனாதனமும் பார்ப்பனியம் தான். அந்த சனாதன பார்ப்பனியம் அதனுடைய அடிப்படை கோட்பாடே மக்களை பிளவுபடுத்துவது, வேறுபடுத்தி பார்ப்பது அப்படின்றதுதான். அப்ப அந்த ஐடியாலஜி, அதனுடைய அடிப்படை ஐடியாலஜியே பாத்தீங்க அப்படின்னா, அது என்ன, நம்ம இந்த தலைப்போட ஒட்டி பேசுறதா இருந்தா அது உண்மையிலேயே அது மனித குலத்திற்கே எதிரானது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, உலகத்திலேயே மிக பழமையான மிகப்பெரிய வலைப்பின்னலை கொண்ட, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு, அதுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம இங்க வேலை செய்ய வேண்டிய தேவை அவசியமே இருக்கு. ஒரு தெளிவான அரசியலை, அதாவது அடிப்படையான ஒரு கோட்பாட்டு, ஒரு தெளிவான கோட்பாடை முன்வைத்து அதை முறியடிக்க வேண்டிய தேவையில் அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, நம்ம அடுத்தபடியாக மதிப்புக்குரிய தோழர் பாலன் அவர்கள், நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் பேசுற போதே சொன்னேன், தோழர் பாலன் இப்ப தற்பொழுது பெங்களூர்ல இருக்காரு, வழக்கறிஞரா இருக்காரு. அது மாதிரி ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் தொழிற்சங்கத்திற்கு, தொழிலாளர்களுக்கு முன்னணியில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். அது மட்டுமல்ல, அவர் எல்லா இடங்களிலும் நேரம், அவருடைய காலத்தை பெரும்பான்மையான பொது வாழ்க்கையில், தன் வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை செலவழித்திருக்கக்கூடிய தோழர்கள். எங்கு அழைத்தாலும் எந்த விதமான மறுப்பு சொல்லாமல், இடதுசாரிகள் அழைத்தால் உடனடியாக வரக்கூடிய தோழர். சோ மதிப்புக்குரிய தோழர் பாலன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். தோழர்களே வணக்கம். இந்த எஸ் அப்படின்ற ரெண்டு சொல் இருக்கு. அதனுடைய எஸ் உடைய ஆரம்பம் ஷூட்ஸ் ஷால்ஃப் அப்படின்றது. அப்படின்னா ஒரு சுயம் சேவக். எஸ் எஸ் இது துவக்கப்பட்டது 1925ஆம் ஆண்டு. அதனுடைய ஸ்தாபகர் ஹிட்லர். இப்ப இந்த நாட்டிலையும் கூட அதே எஸ் எஸ், சுயம் சேவக், ஆர்எஸ்எஸ். இந்த எஸ் எஸ் அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்தா ஸ்வஸ்டிக், பிரிச்சு போட்டா எஸ். இந்த எஸ் எஸ் ஜெர்மனி எஸ் எஸ் 60,000 யூத மக்களை கொன்று குவித்தார்கள். ஆஸ்விச் அப்படின்ற ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான யூத பெண்களை கற்பழித்து கொலை செய்தார்கள். அதனுடைய 1933 1945 வரைக்கும் அதனுடைய ஆட்சி எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த சப்ஜெக்டுக்கு நான் போறதில்லை. அப்ப 1923ஆவது ஆண்டு தான் இந்துத்துவா, ஹிந்தோட சேர்ந்து துவாவை சேர்த்தாங்க, இந்துத்துவா. அதனுடைய பேஸ் மெட்டீரியல் 1920 ஹிட்லர் எழுதின அந்த 25 பாயிண்ட் ப்ரோக்ராம், அதனுடைய கட் அண்ட் பேஸ்ட் தான் இந்துத்துவா. அப்போ ஹிட்லருக்கு அதனுடைய விவரங்கள் எங்க எடுக்கிறாருன்னா, 1906ஆம் ஆண்டு பாலகங்காதர திலக் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் என்னன்னா ஆர்ச்சியாயிக் ஹோம்ஸ் இன் த வேதாஸ். அந்த புக்கில் இருந்து குறிப்பெடுத்துதான் ஹிட்லர் அந்த 25 பாயிண்ட் ப்ரோக்ராமை எழுதுறாரு. அப்போ பாலகங்காதர திலக்கு சோர்ஸ் மெட்டீரியல் எங்கிருந்து வருதுன்னா, அது மனுஸ்மிருதியிலிருந்து சோர்ஸ் மெட்டீரியலை எடுக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் சிட்டிசன், செகண்ட் கிரேட் சிட்டிசன். அப்போ வேதம், உபனிஷத்து, ராமாயணம், மகாபாரதம், ஸ்ருதி, ஸ்மிருதி, இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் சிட்டிசன். இதை காப்பி அடிச்சுதான் உலகத்துல பல பேசிஸ்டுகள் உருவானார்கள். அப்போ இட்டாலியன் ஃபேசிசம் அப்படின்னா அது முசோலினி ஃபேசிசம், ஸ்பெயின் ஃபேசிசம்னா அது பிராங்கோ ஃபேசிசம், பின்சோடெஸ்லி, ஜெர்மன் என்னும்போது ஹிட்லர் ஃபேசிசம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஃபேசிசம் இல்லை, திஸ் இஸ் அ ஃபேசிஸ்ட் பிளஸ். அப்ப இதனுடைய சாரமே ஃபர்ஸ்ட் கிரேட் சிட்டிசன், செகண்ட் கிரேட் சிட்டிசன். இப்போ ஆரம்ப காலத்துல பிராமணன் பனியா இவன் ஃபர்ஸ்ட் கிரேடு, சூத்திரன் செகண்ட் கிரேடு, பஞ்சமன் தேர்ட் கிரேடு. இது சோசியல் ஆர்டர். இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் மோதியோட ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த பேக்ரவுண்டு.
இவங்க பெரும்பான்மையான ஆட்சி 2014 ஆட்சிக்கு வராங்க, பெரும்பான்மையான ஆட்சி. அப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனித உரிமை மீறல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா பிளானிங் கமிஷனை உடைச்சிடுறாங்க. டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் பிளானிங் கமிஷன். அப்ப திட்டமிடுதலை தகர்த்து எறிகிறார்கள். அப்புறம் ஆல் ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், அப்போ பாராளுமன்ற ஜனநாயகம், லெஜிஸ்லேட்டிவ் டெமோக்ரஸி, எலெக்ஷன் கமிஷன், பிளானிங் கமிஷன், ரிசர்வ் பேங்க், அப்புறம் சென்ட்ரல் ஹெல்த் சிஸ்டம், சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களையும் அவங்க உடைச்சு போடுறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் லெஸ், இன்ஸ்டிடியூஷனே இல்லாத ஒரு ஆட்சி முறையை இந்த மோடி சர்க்கார், அதுக்கு ஹெட் குவார்டரே RSS தான். அப்ப பாராளுமன்ற ஜனநாயகம் என்பதும் இல்லை. எல்லாத்தையுமே நாகப்பூர்லயும் அமெரிக்காலயும் டிசைட் ஆகுது. இப்ப பெங்களூர்ல விதான சௌதா இருக்கு, MLA இருக்காங்க, முக்கியமந்திரி, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பிஸ்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கர்நாடகான்ற ஒரு நிறுவனம் தான் இந்த எல்லா கொள்கையும் தீர்மானம் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவங்க பண்ணதுன்னா destruction of all democratic institutions built since the era of Jawaharlal Nehru. எத்தனை இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்களோ அதெல்லாம் உடைச்சு போட்டாங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாழ்வாதாரம், பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளவு இருந்துச்சோ எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா ஏர்போர்ட்டுமே அதானி கொடுத்துட்டாங்க. அப்போ மனித உழைப்பாளர்களின் வாழ்வாதாரம், பொதுத்துறை நிறுவனங்களான ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர்போர்ட், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரயில்வேஸ், எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டு அடிமாட்டு விலைக்கு அம்பானி, அதானி போன்ற பனியா வியாபாரிகளுக்கு வித்துட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனும் நிறுவனங்களையும் உடைத்த பிறகு தேர்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்றாங்கன்னா சட்டங்களை கொண்டு வராங்க. சட்டம், மனித உரிமை மீறல் சட்டம். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். யார் அந்த பெண்ணின் கணவன் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. ஆனா வயசு 18 வயசு ஆயிருக்கணும். 20 வயசு, 22 வயசுல அது முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்துவனா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், யார் வேணாலும் வெளிநாட்டுக்காரனை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மனிதனுடைய அடிப்படை உரிமை. மோடி சர்க்காரு காதலுக்கே தடை, லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு பொய்யை கொண்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு கன்வர்ஷன் லான்னு கொண்டு காதலித்து காதல் வாழ்க்கை வாழ்வதே மனிதனுக்கு அடிப்படை. அது ஏழையோ பணக்காரனோ விவசாயியோ தொழிலாளியோ, காதல் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை. காதலுக்கு தடை கொண்டு வந்த அரசு மோடி அரசு. காதலுக்கு மாத்திரம் இல்ல, ரெண்டாவது நம்ம என்ன சாப்பிடணும். நான் ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறியை சாப்பிடுவேன், மீனை சாப்பிடுவேன். இது ஆண்டாண்டு 1000 ஆண்டு காலமாக இது உணவு முறை என்பது மனிதனின் அடிப்படை உரிமை. மாட்டிறைச்சி என்பது உலகம் பூரா, அமெரிக்கா இருக்கட்டும், ஜெர்மனி, ஜப்பான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் உண்ணக்கூடிய ஒரு உணவு மாட்டிறைச்சி. அதுக்கு தடை போட்டான். பசுவதை தடை சட்டம், கோமாதா, இந்த மாதா அந்த மாதான்னு உணவின் மீது தடை, கல்வியின் மீது தடை. இப்ப பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், அந்த ஹெல்த் சிஸ்டம் பூராவும் பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுத்துட்டான். மருந்துக்கள், மருந்து உற்பத்தி, அந்த மாதிரி
மனிதனுடைய வாழ்வாதாரத்தை சட்டம் போட்டு ஒழித்தது இந்த அரசு. நெக்ஸ்ட் உழைப்பாளர்கள்னா ஒரு 100 கோடி பேர், 50 கோடி பேர் உழைப்பாளர்கள். அவங்க தான் கட்டடம் கட்டுறவன், கல்லொடிக்கிறவன், விவசாயம் செய்யறவன், பஸ் ஓட்டுறவன், பஸ்ஸை கட்டுறவன், ஆட்டோ கட்டுறவன், ஆட்டோவை ஓட்டுறவன், செக்யூரிட்டியா இருக்கிறவன், ஆடைகளை உற்பத்தி செய்யறவன், தைக்கிறவன், எல்லாமே உழைப்பாளி. இதனுடைய எண்ணிக்கை 50 கோடி பேர். அந்த குடும்பத்தோடு சேர்ந்ததால் 100 கோடி பேர். இந்த 100 கோடி பேருக்காக இந்த நாட்டில் 100 ஆண்டு காலம் உழைப்பாளர்கள், குறிப்பாக மனித உரிமை போராளிகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் போராடி பெற்ற உரிமை வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. இந்த 3 சட்டத்தையும் ஒடிச்சான். மொத்தம் 44 சட்டம். ஸ்டேட் சட்டங்கள் ஒரு 180. எல்லாத்தையும் சுருக்கி 4 கோடா வச்சுட்டான். அப்போ அவனுக்கு வேலை செய்யும் உரிமை, சம்பள உரிமை, பென்ஷனு, சோசியல் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி அவனை நிராயுதபாணியாக ஆக்கிய அரசு மோடி அரசு. தொழிலாளர்களின் விரோத அரசு மோடி அரசு. அப்ப 97% அவங்க குடும்பத்தோட சேர்த்து 100 கோடி பேர் சம்பளம் எந்த பிக்ஸ் பண்ணிக்கிறான்னா, மோடி அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ளோர் வேஜஸ் ஜஸ்ட் 178 rupees. 178 ரூபாயில ஒரு குடும்பம் வீட்டு வாடகை கட்டி சாப்பிட்டு பசங்களை படிக்க வச்சு நல்லது கெட்டது ஹாஸ்பிட்டலு 178 ரூபாயில வாழ முடியுமான்னா இட் இஸ் அ மிராக்கிள். ஆகாது. பட் அதுதான் மோடியின் கூலி. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத்தினுடைய குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவுன்னா 6000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய். நர்ஸுக்கு 8000 ரூபாய், வெல்டரு, டர்னரு, ஃபிட்டரு, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், நர்ஸு, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், ஆம்புலன்ஸ் டிரைவர், இந்த மாதிரியான தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் 6000 8000 ரூபாய். இதுதான் சங் பரிவாருடைய கூலி. அப்ப சவுத் இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு இருக்கட்டும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரால 12,000 14,000 ரூபாய் தான் சம்பளம். அப்ப இந்த தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்போ, சமூக பாதுகாப்போ, அரசு பாதுகாப்போ இல்ல. இருந்ததெல்லாம் தொடச்செறிஞ்சு போயிட்டானுங்க. அப்ப தொழிலாளர்களின் ஒரு விரோத அரசு, தொழிலாளர்களுடைய உரிமைக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பது இந்த மோடி அரசு. 2014 இருந்து அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு, அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு, அவருடைய வாழும் நிலைமை, வேலை செய்யும் இருப்பிடம் நிலைமை, லிவிங் கண்டிஷன் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், இது ரெண்டுமே 200 ஆண்டுகளுக்கு பின்னால தள்ளிட்டாங்க. அப்ப தொழிலாளருடைய உரிமைக்கு விரோதமான அரசு மோடி அரசு என்பது கூட பல புள்ளி விவரங்களில் காட்ட முடியும். இந்த சப்ஜெக்டை இதோட விடலாம். 2வது ஆதிவாசி. நம்ம பூர்வ குடிகள் ஆதிவாசிகள் நம்ம சொல்றோம், அவன் டெலிபரேட்டா வனவாசின்றான், காட்டுவாசின்றான். அப்போ ஆதிவாசிகளுடைய நிலைமை இப்ப சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஈவன் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, எல்லா மலைகள், காடுகள், மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள், ஆதிவாசிகளுடைய இடங்கள் எல்லாமே அம்பானிக்கும், அதானிக்கும், ஸ்டெர்லைட் கம்பெனிக்கும், அகர்வாலுக்கும் தாரை பார்த்து அவர்களுடைய நாட்டிலேயே அவர்கள் அனாதையாக ஆக்கப்பட்டார்கள். இப்போ ஒரிசா பூரா அகர்வால் லூட்டு. அப்போ ஆதிவாசிகள், மலைவாழ் மக்கள், காட்டிலே வாழக்கூடிய இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு இந்த மோடி அரசு என்பது கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, விவசாய கூலிகளுக்கு விரோதமான அரசு, அவர்களுக்கு குறைந்தபட்ச மினிமம்
சப்போர்ட் பிரைஸ் கொடுக்காத ஒரு அரசு. அப்ப இந்த நாட்டினுடைய விவசாயிகள், விவசாய கூலிகள், விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, அதற்கான சட்டம் போட்டு அவர்களை ஒடுக்க நினைத்தார்கள். அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இன்று கூட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயிகளின் ஒரு விரோதி. இரண்டாவது, முக்கியமாக தலித்தர்கள், ஆதிவாசிகள். இப்ப ரயில்வேல, பேங்க்ல, ஃபேக்டரியில, முனிசிபாலிட்டியில இந்த டி குரூப் ஒர்க், துப்புரவு தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமூகத்தினர் தொடர் கேட்கல. தொடர் கேட்கல. எதுவுமே கேட்கலையா? கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஐயோ, இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் போச்சா? இல்ல கேக்குது. ஒரு நிமிஷமா இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே. சோ இது இந்த தலித்தர்களுக்கு விரோதமான அரசு. அவங்களுடைய ரிசர்வேஷன், இப்போ ஃபேக்டரி எல்லாம் தனியார் மயமாக்கிட்டார், ரயில்வே தனியார் ஆனது. அப்போ அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு வந்துட்டு தலித்தர்களின் வயிற்றில் புளியை கரைத்த ஒரு அரசு மோடி அரசு. இது சட்டம் போட்டு பண்றான் அவன். அப்போ டி குரூப் எம்ப்ளாயீஸ், அது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர் எல்லாத்திலுமே குறைந்தபட்ச சம்பளம் தான். யுண்டாய் ஃபேக்டரி, இட் இஸ் a மல்டிநேஷனல் கம்பெனி. ஒன்னு பிரைவேட் கம்பெனில ரிசர்வேஷன் இல்ல. ரெண்டாவது 82% கான்ட்ராக்ட், 18% பர்மனன்ட். இங்க சுசுகி ஃபேக்டரி கிட்டத்தட்ட 92% கான்ட்ராக்ட். இவங்க எல்லாமே சூத்திரர்கள், மொத்தம் பஞ்சமர்கள், தலித்துகள். ஆகவே இந்த ரிசர்வேஷனை ஒழித்த ஒரு அரசு மோடி அரசு, தலித்தர்களின் வாழ்வாதாரங்களை அழித்த அரசு மோடி அரசு, தலித்து தொழிலாளர்களை அடிமைகளாக்கிய அரசு, அந்த மனித உரிமை மீறல் செய்த அரசு மோடி அரசு என்பதை கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு துறையிலும் இந்த பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், சூத்திரன், பஞ்சமன், தலித்து, இவர்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்த, அவர்களுடைய உரிமையை அழித்த பெருமை மோடி சர்க்காருக்கு தான் போய் சேரும். அப்ப இது தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றவங்களெல்லாம். அப்ப சட்டத்துறை அப்படின்னு வரும்போது கிரிமினலைசேஷன் அண்ட் டீகிரிமினலைசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், ஒரு சாராரை குற்றவாளிகளாக மாற்றுவது, ஒரு சாராரை குற்றத்திலிருந்து நீக்கிறது. இப்போ கிரிமினலைசேஷன், ஒர்க்கிங் உழைப்பாளர்களை கிரிமினலைசேஷன், ஆதிவாசி கிரிமினலைசேஷன், அவர்களை குற்றவாளியாக மாற்றுறது. ஆதிவாசிகள், உழைப்பாளர்கள், தலித்தர்கள், விவசாயிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், இவங்களை எல்லாரும் கிரிமினலைஸ் பண்றது. அப்போ மேல்தட்டு பிராமண, பனியா, அவங்கள டீகிரிமினலைஸ் பண்றது. இதற்கான சட்டங்கள். அப்ப நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் முதல்ல கிரிமினலைஸ் பண்ணாங்க, இப்ப டீகிரிமினலைஸ் ஆயிடுச்சு. அதானி 10 லட்சம் கோடியை கொள்ளையடிக்கலாம், இது குற்றம் அல்ல. இப்போ அம்பானி அவன் புள்ள கல்யாணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 1000 கோடிக்கு மேல அடிச்ச கூத்துக்குத. இது ஒரு கேவலமான ஒரு திருமணத்தை நடத்துறான். இது ஆக்சுவலா அவனை ரெய்டு பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இட் இஸ் a நேஷனல் வேஸ்ட். அப்போ பிராமண, பனியா அந்த வகுப்பினரை டீகிரிமினலைஸ் பண்ணி அவங்க எவ்வளவு கொள்ளையடித்தாலும் அவர்கள் மீது சட்டம் பாயாது. சட்டம் யார் மீது பாயம் என்றால் இது உழைப்பாளர்கள், விவசாயிகள், சிறுபான்மையினர், இவங்க மேலதான் பாயும்.
அப்போ இந்த குற்றவியல் மனித உரிமை குற்றவியல் சட்டங்கள்னா இது வந்து ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம். ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம் அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கும் போதே இதை செய்தது யார், இதனால் பாதிக்கப்பட்டவர் யார், இது எல்லாமே அனுமானிக்கப்பட முடியும். இப்போ ஹைதராபாத்ல மெக்கா மதீனான்ற இடத்துல குண்டு வெடித்தது. உடனே ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம், இதை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் நாட்டிற்கு விரோதமானவர்கள் அப்படின்னு சொல்லி 250 பேரை அரெஸ்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசருக்கு பதவி உயர்வு கூட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாம்பு பிளாஸ்ட் ஆனதும் செத்தவனும் சிறுபான்மையர், கைதானவர்களும் அவர்களே. நூறுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அஜ்மீர் பாம்பு பிளாஸ்ட், பத்மாவதி தியேட்டர் குண்டுவெடிப்பு, இது எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் மீது. இதுதான் ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம். அப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டவனுக்கு அவார்டு கொடுத்தானுங்க. பிரசிடென்ட் அவார்டு, கவர்னர் அவார்டு, ப்ரொமோஷன். 3 வருஷம் ஆன பிறகு தெரிஞ்சது இது எதுவுமே வந்து இஸ்லாமியர்கள் செய்யல. இதையெல்லாம் செய்தது அபினவ் ஆனந்த், RSS ஆல் இயக்கப்படக்கூடிய ஒரு பிராமண அமைப்பு என்பது தெரிந்த பிறகு அசீமானந்தா, பிரக்யா தாக்கூர், கர்னல் புரோஹித், இந்த மாதிரியான ஒரு RSS பிராமண தீவிரவாதி கும்பல்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பெயில்ல வந்தாங்க. அது வெவ்வேறு கதை. அப்போ ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது ப்ரிடிக்டிவ், இப்ப கர்நாடகத்துல உடுப்பி, மங்களூர், குந்தாப்பூர், இது வந்து கராவலி பிரதேசம்னு சொல்லுவாங்க. கம்யூனலி டென்ஸ்டு ஏரியா. அங்க என்ன ஆகும்னா ஒரு இந்து கொல்லப்படுவான், அவனுக்கும் அரசியலுக்கும் எதுவுமே சம்பந்தமே இருக்காது, கொல்லப்படுவான். கொன்னுட்டு உடனே பேப்பர்ல வரும், இஸ்லாமிய தீவிரவாதிகளால் RSS செயல்பாட்டாளர், இந்து முன்னணி செயல்பாட்டாளர் கொல்லப்பட்டார் அப்படின்னு பேப்பர்ல வரும், டிவில வரும். டிவி பேப்பர் எல்லாம் அவங்களுக்கே சொன்னது, அதெல்லாம் வரும். அப்புறம் பார்த்தாக்கா திடீர்னு ஒரு இஸ்லாமிய இளைஞன் கொல்லப்படுவான். அவனுக்கும் இந்த அமைப்புக்கும் அவனுக்கும் எதுக்குமே சம்பந்தம். 2 பேரும் கார்த்திக், இது கனெக்ஷன் கூட. 2 பேருக்கும் வந்து எந்த அரசியல் தொடர்போ சமூகத்து எதுவுமே கிடையாது. ஏன்னா கோழி வியாபாரம் பண்ணுவான், இல்ல கறி விற்பான், இல்ல சின்ன சின்ன வேலைகளை செய்வான். உடனே வந்து சீஃப் மினிஸ்டர் போவாரு, போய் அந்த இந்து சிறுவன் வீட்டுல போய் ஒரு RSS காரன் கொன்னுட்டாங்கன்னு சொலையா 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. இஸ்லாமிய இளைஞன் செத்ததுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ பார்த்தா இந்த 2 கொலைக்கும் காரணமானவர் ஒரே ஒருத்தர் தான். அப்புறம் இது மனித உரிமை மீறல். இதே மாதிரி எங்க கோத்ரால வந்து ட்ரெயின் எரிப்பு நடந்தது. ட்ரெயின் வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட் இவர் போட்டாரு, பானர்ஜி கமிஷன் ரிப்போர்ட். யார் போட்டது? லல்லு பிரசாத் யாதவ். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய அந்த கமிஷன் ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட்டுடைய எல்லா சாட்சியத்தையும் கலெக்ட் செய்து ஒரு ரிப்போர்ட் வந்தது. இது வந்து இந்த தீ மூட்டல் வெளியிலிருந்து நடக்கல, ட்ரெயினுக்குள்ளதான் நடந்ததுன்னு. சோ கோத்ரா ட்ரெயின் எரிப்பு செய்தவர்கள் யார்? நரோடா பாட்டியா இடத்தில் இருக்கக்கூடிய 100கணக்கான இஸ்லாமியர்களை கொன்றது யார்? குல்பர்க் சொசைட்டில 100கணக்கான இஸ்லாமியர்களை கொன்றது யார்? இதெல்லாம் சுத்தி பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆல்சோ ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம். எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் மீது திணிக்கப்பட்டதுன்றது கூட இதுதான், இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்போ சட்டம் அப்படின்னு வரும்போது
இந்த NIA அது நான் சொல்வேன் நேஷனல் இன்ஹியூமன் ஏஜென்சி. அதனுடைய தலைமை எங்க இருக்குன்னா நாக்பூர்ல இருக்கு. நாகப்பூர்ல இருந்து தான் அந்த ஒரு நிறுவனத்தையே இயக்குறாங்க. அவங்க 2 விஷயத்துல எடுத்துக்கலாம். ஒரே கேஸ்ல ஒருத்தன் கையில கல் இருக்கு. இன்னொருத்தன் கையில வந்து பாம் இருக்கு. கல்லு வச்சுனுங்கிறவன் பேரு அப்துல்லா. பாம் வச்சுனுங்கிறவன் பேரு சாமி, ஏதோ ஒரு சாமின்னு வச்சுக்கலாம். கல்லு வச்சிருந்தாக்கா UAP ஆக்ட் வரும். சாமி கையில பாம் வச்சிருந்தாக்கா சாதாரண அஃபென்ஸ் வரும். பாம் வச்சிருந்த 1 மாசத்துல வருவான், கல் வச்சிருந்தவன் வெளியே வரவே மாட்டான். அப்போ இந்த UAPA NIA என்னன்னா ஒரு பழமொழி உண்டு. சொல்லுவாங்க, மசானத்துக்கு சுடுகாட்டுக்கு போன பணம் வாபஸ் வராது. ஆம நோஞ்ச வீடு உருப்படி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப மாத்திக்கணும் அது. சுடுகாட்டுல போன பணம் வாபஸ் வராது. UAPல போனவன் பிணையில வரமாட்டான். பிணைய 13 வருஷம் 14 வருஷம் ஜெயில இருக்கிறான். நான் ஒரு கேஸ்ல அப்பியர் ஆகுறேன். அவர் மேல என்ன எவிடன்ஸ்னா, இந்த குற்றவாளி A1 A2ன்றவன் அவர் வீட்டுல சம்பவத்துக்கு 6 மாதத்துக்கு முன்ன போய் ஒரு டீ குடிக்கிறான். சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு பிறகு ஒரு டீ குடிக்கிறான். 2 டீ குடிச்சதுக்கு நான் 14 வருஷமா இந்த அரசு உள்ள வச்சிருக்கேன். அப்ப ஹைகோர்ட்ல சொன்ன 2 டீ தான் விஷயம். சம்பவத்துக்கு முன்ன ஒரு டீ குடிச்சான். சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு டீ குடிச்சான். ஹைகோர்ட் சொல்றாங்க நோ பெயில். என்ன தீவிரவாதி அவன். டீ குடிச்சாவே தீவிரவாதி. அப்ப இந்த மனித உரிமை மீறல் அதுக்கு என்ன வச்சிருக்கிறான்? ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். கமிஷன்ல போய் யாருக்கு எந்த பெனிஃபிட்டும் நடந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அப்போ இந்த குற்றவியல் சட்டம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்ன 1948ல யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூரோப்பியன் கவர்னன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ். சோ இதனுடைய அடிப்படையில தான் வந்து குற்றவியல் சட்டம் இருக்க வேண்டும். ஆனா BJP ஆட்சிக்கு வந்த பிறகு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து NIA UAPA பிணையும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அவன் அந்த சட்டத்துல கைது பண்ணிட்டாக்கா அவனுடைய வாழ் உரிமை போயிடும். அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட், அவனுடைய குடும்ப உரிமை அனைத்து உரிமைகளும் போய்விடும். இது வெறும் UAPA டெரரிஸ்ட் ஆக்ட் நினைச்சா தப்பு. ஹியூமன் டிராபிகிங், சீட்டிங் கேசஸ், மணி லாண்டரிங் கேசஸ், இது எல்லாம் கூட அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான். இப்போ இந்த குற்றவியல் சட்டம் IPC, கார்த்திக் ஓகே, இந்த IPC CRPC எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 ஆக்டும் வந்து கம்ப்ளீட்டா ரீபூட் பண்ணிட்டான். இப்போ சட்டத்தின் பேரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இல்ல, சுரக்ஷா, சாக்ஷியா சன்னிதா, நியாயா சாக்ஷியா சன்னிதா, இந்த மாதிரியான பெயர்கள். இது வந்து தமிழும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை, கன்னடாவும் இல்லை, உருதும் இல்லை. இது வந்து தேவ பாஷையில சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இந்த சட்டத்துல என்ன பண்ணிருக்கிறான்னா, இப்போ இந்த ஸ்பெஷல் லா UAPA இப்போ வந்து முதல்ல டடா இருந்தது. டடாவை என்ன பண்ணானுங்க,
மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், கர்நாடகா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட், அப்புறம் சத்தீஸ்கர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், குஜராத், இது எல்லாமே சிறுபான்மையினர், ஆதிவாசிகள், தலித்தர்கள், உழைப்பாளர்களுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இது தொழிலாளர்கள் உழைப்புக்காக போராடினாலோ, ஆதிவாசி அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடினாலோ, சிறுபான்மையர் அவனுடைய உரிமைக்காக போராடினாலோ இந்த சட்டம் பாயும். இது எல்லா மாநிலத்திலும் இருக்கு. லக்கிலி தமிழ்நாட்டுல இல்ல. இந்த தமிழ்நாட்டு நெக்ஸ்ட் பிஜேபி எதனா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாடு கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் அப்படின்னு அம்பேத்கர் வாதிகள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், மாவோயிஸ்டுகள் எல்லாரையும் உள்ள வச்சிருவான். தமிழ்நாட்டுல தான் இல்ல அந்த சட்டம். மற்ற எல்லா மாநிலத்திலும் அந்த சட்டம் இருக்கு. யூஏபிஏ தமிழ்நாட்டிலையும் இன்வோக் பண்றாங்க. ஆனா செப்பரேட் சட்டம் இல்ல. இப்போ கர்நாடகால யூஏபிஏ மாதிரியே இன்னொரு சட்டம் இருக்குதுன்னா கர்நாடகா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், தட்ஸ் கால்ட் அஸ் கோகா. இப்ப என்ன பண்ணிருக்கான்னா மோடி அரசு, அமித் ஷா, மோடி ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குற்றவியல் சட்டத்தை கம்ப்ளீட்டா மாத்திரன்னு ஸ்பெஷல் லா, இதெல்லாம் ஸ்பெஷல் லா ஃபார் ஸ்பெஷல் பீப்புள். யூஏபிஏ சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தது பாம்பே குண்டு வெடிப்புக்கு பிறகுதான். ஆனா ஸ்பெஷல் லா பிகேம் ஏ ஜெனரல் லா. இப்போ அந்த சட்டத்தை பிரசிடென்ட் கன்சென்ட் அசன்ட் கொடுத்தாச்சு. லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணியாச்சு. ஸ்டேக் ஹோல்டரை யாரையுமே கேட்கல. சட்டத்தை எப்படி இயற்றுறாங்க? அதுக்கு லா கமிஷன் இருக்கு. லா கமிஷன் தான் சட்டத்தை எங்க மாத்தணும், திருத்தம் கொண்டு வரணும்னு டிசைட் பண்றது. லா கமிஷனை கேட்காமலேயே திருத்தம் இல்ல, சட்ட மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. லா கமிஷனுக்கு இன்வால்மெண்ட் இல்ல, பார் கவுன்சிலுக்கு இன்வால்மெண்ட் இல்ல, பார் அசோசியேஷனுக்கு இன்வால்மெண்ட் இல்ல. இது ஆதிவாசிகள், தொழிலாளர்கள், எந்த குடிமகனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு 5 RSS காரங்களை வச்சு சட்டத்தை மாற்றம் பண்ணிருக்காங்க. யார் இந்த 5 RSS காரு? ஒருத்தர் வாஜ்பாய், அவர் டெல்லி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், டெல்லி யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார். ராம் ஜெத்மலானி உங்களுடைய மகன் மகேஷ் ஜெத்மலானி இந்த ஒரு ரிட்டையர்டு அடிஷனல் செஷன் ஜட்ஜ். 5 பேர் சேர்ந்து 140 கோடி மக்களுக்கான குற்றவியல் சட்டத்தை ஒரே ஸ்ட்ரோக்ல யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல், இதை யாரையுமே கேட்காம தான் தோன்றித்தனமாக criminalization and decriminalization. Brahmins and Baniyas are decriminalized. Dalits, Adivasis, minorities, minority Muslim, minority Christians are all criminalized. Not just criminalized, terrorist. அந்த செக்ஷன் 111ல கோகா மோக்கால இருக்கக்கூடிய எல்லா ப்ராவிஷனும் எல்லா மக்களுக்கும் ஆகிற மாதிரி 111. 113ல செக்ஷன் 15 and 16 of UAP Act அதை அப்படியே போட்டு now the special law became general law. That dangerous the Modi government. It is that dangerous government. Next போராட்டம் பண்ண முடியாது, உரிமைகளை கேட்க முடியாது. கேட்டா டெரரிஸ்ட், மோக்கா வரும், கோக்கா வரும், சக்கா வரும், யூஏபிஏ வரும், என்ஐஏ வரும். இந்த என்ஐஏ இது வெரி 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 டேஞ்சரஸ் ஆக்ட். இது மாநில சுயாட்சிக்கு விரோதமான சட்டம். இது மாநிலத்தை கேட்காம சிபிஐ என்ட்ரு ஆக முடியாது, அதுதான் ஒரிஜினல் சட்டம். பட் என்ஐஏ எங்க ஒன்னாலும் போகும். சீஃப் மினிஸ்டரையே கைது பண்ண முடியும். பம்லா ஆக்ட்ல சீஃப் மினிஸ்டரை கைது பண்ணிருக்கிறாங்க. The original constitution without the consent of the cabinet of a state government,
எந்த கொம்பனும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள போக முடியாது. ஸ்டேட்டை கேட்காம ஸ்டேட்ல என்டர் ஆகி ஒரு சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க. நாளைக்கு எந்த முதலமைச்சரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அப்போ தி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சட்டம், நீதிமன்றம், நீதிமன்றம் நீதி கொடுக்கறாங்களான்றதே டவுட் ஆயிட்டு இருக்குது. மசீத் உடைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஒடிச்சது தப்பு. மசூதி இருந்ததற்கான ஆதாரம் உண்டு. 450 வருஷமா மசூதி இருந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருது, அந்த இடத்துல வந்து கோயில் கட்டலாம், கோயில் கட்டுறாரு. ஆர்டிகல் 370 அந்த ஸ்டேட்டை கேட்காமலே தான் தோன்றி தண்டமாக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்கல. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி. இன்னும் அக்க போரு அம்மா போருன்னா புல்டோசர் பாலிடிக்ஸ். ஒருத்தன் போராட்டம் பண்ணா ஊட்ட போயிடுச்சுறது. இத வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாமே கரெக்ட்ன்றான். நாளைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்தா போராட்டம் பண்ணா புல்டோசர் அனுப்பிச்சு வீட்டை அடிச்சிருவான். தொழிற்சங்க ஆபீஸ் இடிப்பான். மனித உரிமை மீறல். அப்ப 1933 இருந்து 1945 வரைக்கும் என்னவெல்லாம் ஹிட்லர் செய்தான்? தொழிலாளர்களுக்கு விரோதமாக, தொழிற்சங்கத்துக்கு விரோதமாக, கம்யூனிஸ்டுகளுக்கு விரோதமாக, முற்போக்குவாதிகளுக்கு விரோதமாக, கத்தோலிக்கர்களுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக, அனைத்து மக்களுக்கும் விரோதமாக என்னென்னலாம் சட்டத்தை கொண்டு வந்தான். அதே சட்டத்தை 2014 இருந்து கொண்டு வரான். அங்க ரீச் சிட்டிசன்ஷிப் லா, இங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது சிஏஏ இல்ல, அது சிட்டிசன்ஷிப் அட்டாக் ஆக்ட். வாழ் உரிமையை அட்டாக் பண்ற ஒரு ஆக்ட் அது. அது வந்து ஹிட்லரை பார்த்து காப்பி அடிச்சது. கிளின்சிங் அப்படின்றது யூத பெண்களை ஜெர்மனியர்கள் திருமணம் செய்யக்கூடாது, ஜெர்மனிய பெண்களை யூதர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஹிட்லர் போட்ட சட்டம். இங்க வந்து இஸ்லாமியனை இந்து பெண் திருமணம் செய்யக்கூடாது, கிறிஸ்தவனை இந்து பெண் திருமணம் செய்யக்கூடாது. கர்வாப்சி. இப்போ குறிப்பா இந்த மனித உரிமை என்பது வாழ்வுரிமை. இப்போ இந்தியாவுல 100 கோடி பேரு, 100 கோடி பேருக்கு டிஃபன் என்ன தெரியாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது, ஃப்ரூட்ஸ் கிடையாது, மட்டன் கிடையாது, சிக்கன் கிடையாது, ஃபிஷ் கிடையாது, பெட் கிடையாது, பெட்ரூம் கிடையாது. பிரயாணம் பண்ணனா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தான் தெரியும், பஸ் தான் தெரியும், ஏரோப்ளேன் தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. கல்வி என்பது இல்லை. நீங்க பெங்களூர்ல பாத்தீங்களா, 1400 ஸ்லம்முக்குது, 40 லட்சம் பேர் வாழறான். காலையில எந்திரிச்சு கையில பக்கெட் வச்சுன்னு அந்த கழிப்பறை முன்னாடி போய் நிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம், அது 5 நிமிஷம் தான். ஓகே, இந்த மாதிரியான மனித உரிமை மீறலுக்கு காரணமானது மோடி அரசு. இது 2014 இருந்து 2024 வரைக்கும் ஹையஸ்ட் லெவல்ல போயிருக்கு. அப்போ இந்தியா நம்பர் 1, வறுமையில் நம்பர் 1, அநீதியில் நம்பர் 1, வேலையின்மையில் நம்பர் 1, பசினி பட்டினியில் நம்பர் 1, எய்ட்ஸில் நம்பர் 1, கேன்சர் வியாதியில் நம்பர் 1, எல்லாத்திலுமே நம்பர் 1 மனித உரிமை மீறலில். ஆகவே இந்த மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அரசு, இந்த அரசு மனிதனுக்கு, மனித குலத்திற்கு மாத்திரமல்ல, நாட்டிற்கு தீங்கான ஒரு அரசு. இந்த அரசு நீடிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.
கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் தொட்டு தோழர் வந்து பேசியிருக்காரு. அனைத்து விஷயங்களுக்குள்ளேயும் போய் அதை பற்றியான மிக தெளிவாக நம்ம முன்னுரைத்திருக்காரு. தோழருக்கு தமிழ்நாடு பொதுமேடை 2024 சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் பாலன் வந்து ஹிட்லருக்கு முன்னால வந்து பாலகங்காதரனுடைய ஒரு புத்தகத்திலிருந்து மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தாரு, தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாரு. இது புதுசா இருக்கு எனக்கு. கொஞ்சம் அதை பத்தியான எந்த புத்தகம், அதை பத்தியான கொஞ்சம் 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 விரிவாக அதை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். தோழர் நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க, ஆர்ச்சாயிக் ஓம்ஸ் இன் த வேதாஸ் ரிட்டன் பை பாலகங்காதர திலக். அது வந்து மனுஸ்மிருதியில குறிப்பெடுத்துதான் அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது வந்துன்னா பிராமண பனியா அவர்களுடைய மேலாதிக்கத்தை ஒட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் சிட்டிசன். இப்ப மனுஸ்மிருதியில சொல்றது கூட ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் தான். பிராமண பனியா சூத்ரா டிவிஜா அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு, சூத்திரன் பஞ்சமன் செகண்ட் கிரேட். இதுதான் கான்செப்ட் ஆஃப் மனு, ராமாயணம், மகாபாரதத்துல எல்லா இயக்கலைவனை எதுக்காக விரல வெட்டினா, சம்புகனை எதுக்காக கொண்டாங்க, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் பகவத்கீதையில எதுக்கு சொன்னாங்க, இது எல்லாமே காம்பைலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரேட் அண்ட் செகண்ட் கிரேட் சிட்டிசன். அப்ப ஹிட்லருடைய கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் சிட்டிசன். யூதர்கள் வந்து செகண்ட் கிரேட் சிட்டிசன். அப்ப அவரு 1920 வந்து 25 பாயிண்ட் ப்ரோக்ராம் எழுதுறாரு. நீங்க அதை படிங்க. அதை படிச்சுட்டு 1923 சவர்காருடைய இந்துத்துவா அது சப்ஜெக்ட் நம்ம இல்ல, சும்மா டச் பண்ணி விட்டேன், நீங்க அதை படிங்க. அப்போ 25 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஹிட்லருக்கும் சவர்காருக்கும் கனெக்ஷன் உண்டு. ஹிட்லருக்கும் நம்ம பாலகங்காதர திலக்கும் கனெக்ஷன். பாலகங்காதர திலக்கு எங்க போறாருன்னா மனுஸ்மிருதிக்கு போறாரு. அப்போ இந்த செகண்ட் கிரேட் சிட்டிசன், அப்ப பாசிசம் என்பது ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் ரேஸ். அது வந்து யூதர் ஜெர்மனியர்கள் அங்க வந்தது ஸ்வஸ்டிக் சிம்பிள். இந்தியால பிராமணர்கள் மற்றவர்கள்னு வருது. அப்ப நீங்க அதை கூகுள் பண்ணி பாருங்க, அது வரும். தோழர் பாலன் பேசும்போது அம்பானியோட அந்த திருமணத்தை வந்து அருவருப்பானதுன்னு சொன்னாரு. அது சரிதான். ஆனா இந்த ஜனநாயக அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற முதலாளித்துவ அமைப்பு அப்படிதான் சொல்லணும். ஜனநாயகன்றது சொல்றது வந்து சும்மா அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுக்கான கூறுகளே இதுல இல்லை. பேர் முகமூடி போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். முதலாளித்துவ அமைப்பு இதுல வந்து சட்ட ரீதியா அவங்கள வந்து அளவுக்கு அதிகமா சம்பாதிக்க விட்டுட்டு அந்த பணத்தை அவன் எப்படிதான் செலவு பண்ணுவான்? சும்மா வச்சுப்பான? அவனுடைய சுப்ரிமசி, அதாவது தான் பெரிய ஆளுன்றதை காமிக்கிறதுக்கு அதெல்லாம் செய்யதான் செய்வான். அதை வந்து எப்படி நம்ம குறை சொல்ல முடியாது? ஏன்னா இதை அனுமதிச்சிட்டோம், குறை சொல்ல முடியாது. இல்ல நீங்க ஒரு வேளை வந்து அவன் அதுல கருப்பு பணத்தை வச்சு அவன் பண்ணான்ட்டு சொல்றீங்களா? அது என்னன்னு அதை கொஞ்சம் விளக்குங்க. இப்ப நம்ம ரத்தன் டாட்டா இருக்காரு, அவர் ஜெர்மனிக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாரு. பல்வேறு விதமான ஃபுட்டு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதை விட்டுறாங்க. விட்டுட்ட பிறகு அந்த பில்லை கட்டுறதுக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க ஃபைன் போடுறாங்க. அதுக்கு இந்த பில்லுக்கு ஃபைன். இப்போ இந்த உணவு எங்க நாட்டுடைய சொத்து, அதை விரயம் பண்ணா இது வந்து பனிஷ்மெண்ட்னு அந்த முதலாளித்துவ நாட்டுல கூட அப்படி இருக்கு. பட் ஒரு கல்யாணத்துக்கு 1000 கோடி ரூபாய் இந்த நாட்டுல 100 கோடி மக்களுக்கு தினம் 50 ரூபாய் செலவு பண்றதுக்கு வக்கில்ல, வருமானம் இல்ல. ஒரு குடும்பம் ஒரு திருமணத்துக்கு அந்த சினிமால பாட்டு பாடுறவங்களுக்கு 74 கோடி ரூபாய். இட்ஸ் அ வல்கர், அநாகரீகமானது, மனித உரிமை மீறல் அது. அப்ப அதுதான் நான் சொன்னேன், இந்த சட்டமே டீக்ரிமினலைசிங் ரிச், கிரிமினலைசிங் புவர். ஏழைகளை குற்றவாளியாகவும் பணக்காரர்களை வந்து மேதாவிகளாகவும் காட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு மோடி சர்க்கார் 10 வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க.